46 விதமான நரக்கங்கள் பாவங்கள் என்னை வந்து சேரட்டும் அம்மா. நான் ஒருவேளை என் ராமன் காட்டுக்குப் போக வேண்டும் என்று உள்மனதில் நினைத்திருந்தது உண்மையாக இருந்தால் 46 விதமான பாவங்கள் வந்து என்னை சேரிட்டும். சுத்தாங்காம் உறங்கிக் கிடக்கும் பசுவை எவன் ஒருவன் இடது காலை அடித்து எழுப்புவானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது எனக்கு வரட்டும் அம்மா. நீதிமன்றத்தில் நியாயாதீசனின் முன்பு எவன் ஒருவன் பொய் சாட்சி சொல்றானோ அவனுக்கு என்ன நரகம் வருமோ அது வரட்டும் அம்மா. 46 விதமான பாவங்கள் எடுக்கிற அப்பதான் கௌசல்யாதேவி சொல்றா, ஏண்டா சும்மா சொன்னது இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டியேடா கண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சு. வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் வந்து சொல்றார், சரி வரதா, ரொம்ப நாள் அழுதுட்டதா, கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. Come on, wipe your tears. Tell me when we can have your பட்டாபிஷேக். வசிஷ்டர் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், செத்த பாம்பை அடிப்பது போது. ஒரு பாம்பை செத்து போயிட்டு அது லொட்டு லொட்டுன்னு அடிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லக்கூடாது, பீட்டிங் a dead snake ஒன்றும் கிடையாது. You cannot literally translate. In English it's called the flogging of a dead horse. ஒரு dead horse போட்டு flogனா அடிக்கிறது. வசிஷ்டரே, நான் இறந்து கிடக்கும் ஒரு பாம்பு என்கிட்ட இப்படி பேசுறேளே, எங்க அண்ணா இல்லாத ராஜ்யத்தில் நான் இருப்பேனா? எனக்கு தெரியும்டா, சும்மா கேட்டேங்கிறார். ஏன் சார் ஆனாவுனா எல்லாரும் சும்மா கேட்டேன்னு என்னை போட்டு ரணகலம் ஆக்கி விட்டுருக்கேன். எங்க அண்ணா இல்லாத ஊரில் நான் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்ருக்னனை அழைத்து கொண்டு தாய்மார்களை அழைத்து கொண்டு நேர அண்ணாவை கூட்டம் வரை கிளம்பி போயிட்டார். கோசல தேசத்தை தாண்டி வத்ச தேசம் தாண்டி போயிட்டு இருக்கார். ஸ்ருங்கிவேரபுரம் ஒரு இடம். அந்த ஸ்ருங்கிவேரபுரத்தில் கங்கைக்கு அக்கறை, பிரவகித்து ஓடக்கூடிய கங்கைக்கு அக்கறை. அதில் ஒரு குறிச்சி. அந்த குறிச்சியில் வேடுவ ஜாதியினர் வசித்து வரும்போது படகுகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய குகப்பெருமானுடைய இருப்பிடம். ஏன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை முன்னாடி குகப்பெருமானுடைய குட்டிலத்துல தங்கிட்டு போயிருக்கா. இப்போ குகனுக்கு தெரியும் யாரோ வந்துட்டு இருக்காளே, ஏன்னா புழுதி எல்லாம் கிளம்பி விட்டு கோவிதார விருட்சத்தினுடைய சின்னம் தெரியறது. அப்போ அயோத்தியாலேருந்து யாரோ வந்துட்டு இருக்கா, வேடுவர்களை அழைக்கிறான். வாருங்கள் வாருங்கள் வேடுவர்களே வாருங்கள், அதோ அக்கறையில் ஒரு படை வருகின்றது. அது கூட்டத்தில் இருக்கவள்ள தலைவாது யார் யாது? ராமனுடைய தம்பி என்று நினைக்கின்றேன். ராமனை கொல்லுவதற்காக, அவனை வதம் செய்வதற்காக வருகின்றான் அவன். இப்ப பரதனை தப்பா புரிஞ்சிருந்தவா லிஸ்ட்ல குகனும் அடங்கிவிட்டா. கம்பர் எடுக்கிற எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான் வருவது எலிப்படை. நானோ பாம்பு அரவம் எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான். வாருங்கள், வரும் அந்த பரதனை ஒண்ணு இல்லாம நான் பண்ணி விடுறேன். இந்த கரையிலேருந்து கோஷிக்கிறான், ஆர்ப்பரிக்கின்றான் குவன். கங்கைக்கு அக்கறை பரதன் அழுத கண்ணோட வந்து பக்கத்துல சத்ருக்னன். நான் 6:26 இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். 6:26 ராமனும் பரதனும் ஒரே மாதிரி இருப்பா, டார்க். லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் ஒரே மாதிரி இருப்பா, ஃபேர். ஞாபகம் இருக்கா? 6:26 நீங்கள்லாம் இதே நாள் இங்கதான் அசோக், ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம். அதனால ராவன் பக்கத்துல லக்ஷ்மணன் வந்ததும் பரதன் பக்கத்துல சத்ருக்னன் வந்ததும் தூரக்கேன்னு பார்த்தா ஒரே மாதிரிதான். உடனே பரதன் சொல்றான், வந்திருக்கான் பார். அப்படி சொன்ன போது இந்த பக்கத்திலேருந்து பரதன் சுமந்திரனை கூட்டு கேட்கிறார். சுமந்திரா, அங்கு இருப்பவர் யார்? கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னா இந்த இடத்துல தெரியும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்ப குகப்பெருமானுக்கு. கம்பன் வந்து வேற லெவல் போயிடுவார். நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அவருக்கு. அந்த தமிழுடைய ஆற்றல் அங்க தெரியும். கங்கை இரு கரை உடைய ஓடும் பிரவகித்து ஓடக்கூடிய இந்த மந்தாகினி அலகனந்தா என்கின்ற கங்கைக்கு இரு கரைக்கும் சொந்தக்காரனப்பாவன். கங்கை இரு கரை உடையான். என்ன பண்றார் சுமந்திரரை அவர்? கணக்கிறந்த நாவாயான். நாவுதான் படகு.
கணக்கிறந்த நாவாயான். படகுகளுக்கு எண்ணிறந்த படகுகளுக்கு சொந்தக்காரனவன். கணக்கிறந்த நாவாயான். எவ்வளவு படகுன்னு எண்ணவே முடியாது. கங்கையின் இருக்கரைக்கும் சொந்தக்காரன். அதில் பிரவகித்து ஓடக்கூடிய நதியின் மீது செல்லக்கூடிய எண்ணிறந்தா படகுகளுக்கு சொந்தக்காரன். கங்கை இரு கரை உடையான். கணக்கிறந்த நாவாயான். பரதனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. அவர் அயோத்தியாங்கிற சொத்தையே விட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவருக்கு இது சொந்தம். 5 வருஷம் ITRல 3 கோடி கட்டினார்னா என்ன? இட் டசன்ட் மேட்டர். அப்பதான் சுமந்திரன் பாக்குறாரு. ஐயோ இதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. அவன் கண்டுகொள்ளும் விதத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன். உங்கள் குலத்தில் உதித்த ராமனுக்கு ஆத்மசம சகாபாவன். உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன். உயர்தோளான். உயர்தோளான் உயர்ந்த தோள். ஒரு க்ஷத்ரியன் க்ஷாத்திரத்தோடு இருப்பவனுக்கு தோள் வலிமை. உயர்தோளான் வெங்கரையில் ஏறு அணையான். விற்பிடித்த வேலை நான் கற்காணா திண்மையான். கரை காணா காதலான். கரை காணா காதலான். நான் சொன்னேனே பரதா, பிரவகித்து ஓடக்கூடிய கங்கையின் இருக்கரையும் நாம் பார்த்து விடலாம். ஆனால் இவனோ உன் அண்ணா ராமன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு காதல் என்னும் பக்தி நதிக்கு மட்டும் கரையே கிடையாது. கரை காணா காதலான். இவன் பேர் என்ன சார்னு கேட்கிறான் பரதன். குஹன் என்னும் பெயருடையான். குஹன்னு பேர் இவனுக்கு. எங்க அண்ணாவுக்கு சகாவா? எங்க அண்ணா மீது அவ்வளவு பற்று கொண்டவனா, காதல் கொண்டவனா, பக்தி கொண்டவனான்னு ஓடுறான் பரதன். 2 கையும் கூப்பிட்டு கங்கை ஓட திபு 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 திபுன்னு ஓடுறான். வரக்கூடிய பரதனுடைய கோலத்தை பார்த்த பரதன் என்ன குஹப்பெருமான் என்ன பண்றான்? இவன் கெட்டவன் நினைச்ச. இவன் வரது பார்த்தா நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். துன்பம் ஒரு முடிவிலை என திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். இவன் நிக்கிற கோலத்தை பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கு. இவன் பக்கத்துல ஓடி வரவங்க பார்த்தா லக்ஷ்மணன் மாதிரியே இருக்கு. பரத சத்ருக்னாள் மாதிரியே தெரியலையே. ராமர் போன திக்கியே பார்த்துன்னு அழுதுண்டே வரானே. கூப்பின கையோட வரானே. சேச்சா, இவன் ராமனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான். ராமன் பின்னாடி ஒருத்தன் பிறந்தா கெட்டவனா இருக்க முடியுமா? எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். ஓடி வந்த பரதன் அவனை பார்த்துட்டு குஹப்பெருமான் சொல்றான், என்னப்பா நீ வந்திருக்கே, நல்லவன் மாதிரிதான் தெரியற. பரதா, யூ லுக் குட், யூ ஆர் a nice man. பட் ஆனா எனக்கு ஒரு டவுட், உங்க அண்ணாவை கொல்றதுக்காக நீ வரலையே. அப்போ பரதன் சிரிக்கிறான். இப்ப எனக்கு இதெல்லாம் ஒரு துன்பமாவே தெரியல குஹா. எங்க அப்பா அம்மா ஆச்சாரியன் ஒத்தருமே இந்த புரிஞ்சுக்கல. அந்த புரிஞ்சுக்காத வாழ்ல நீயும் அடக்கம். என் அண்ணா என் உயிர் குஹா. எங்க அண்ணாவை நான் மதம் செல்வேனா அப்பா?